ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிராவல் வித் நீலா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் பொன்முடி. பொன்முடி நம்ம விசிட் பண்ணும்போது எங்கே ஸ்டே பண்ணலாம், அங்கே ரூமோட ப்ரைஸஸ்லாம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொன்முடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது கேரளாவில் இருக்குது. இது ட்ராண்டத்துலேருந்து ஒரு 53 கிலோமீட்டர்ஸும், நாகர்கோயிலேருந்து ஒரு 105 கிலோமீட்டர்ஸில் இந்த பிளேஸை நம்ம ரீச் பண்ணலாம். நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருந்த ரிசார்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா KTDC கோல்டன் வேலி ரிசார்ட்டா. இதுதான் அந்த ரிசார்ட்டோட என்ட்ரன்ஸ். பொன்முடி ஹில் டாப்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரிசார்ட்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். வேற எந்த ரிசார்ட்டும் அந்த பிளேஸ்ல இல்லை. இந்த ரிசார்ட்ல இருந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் டிரைவ்ல பொன்முடி வியூ பாயிண்ட் நம்ம ரீச் பண்ணிடலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங் தான் ரிசப்ஷன் ஏரியா. இதுல இருந்து அப்படி கீழே இறங்கி வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது. இந்த ரிசார்ட் ஃபுல்லுமே KTDC, அதாவது கேரளா கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால ரூம்ஸோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பொன்முடி ஹில் டாப்ல பார்த்தீங்கன்னா மொபைல் சிக்னலோ மொபைல் டேட்டாவோ எதுவுமே கிடைக்காது. இந்த இடத்துல இந்த மொபைல் டவர் இருக்கிறதுனால வைஃபையோ மொபைல் சிக்னலும் ரொம்ப நல்லா கிடைச்சிது. ஸோ உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ் ஒர்க் இருந்தாலும் ஏதாவது கால் பண்ணால் கூட இங்கே சிக்னல் ப்ராப்ளம் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்காது. இந்த ரிசார்ட்டோட செக்இன் டைம் பார்த்தீங்கன்னா 2 PM, செக் அவுட் டைம் வந்து 12 PM வச்சிருக்கிறாங்க. இந்த ரிசார்ட்ல மொத்தம் 28 ரூம்ஸ் இருக்குது. என்ன மாதிரியான ரூம்ஸ்னு பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ரூம், கார்டன் வியூ ரூம், ஹில் வியூ ரூம், கிளிஃப் வியூ ரூம்னு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரூமோட ரேட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதே மாதிரி வீக் டேஸில் இருக்க ரேட்டை விட வீக்கெண்ட்ஸில் ஒரு ஸ்லைட்டாக ஒரு 200 to 400 ருபீஸ் வந்து நமக்கு வந்து ஹையர் ப்ரைஸில் வந்து இருக்கும். ஆனால் எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்த ரூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளிஃப் வியூ ரூமா. இங்கே இருக்கக்கூடிய ரூம்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட வெப்சைட் லிங்க்கும் வேணால் நான் கீழே கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஸ்டே பண்ணின ரூமோட ப்ரைஸ் டீட்டெயில், இங்கே இருக்க ஃபுட்டோட ப்ரைஸஸ்லாம் எவ்வளோ அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரிசார்ட்லேயே நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் தான் ரொம்ப சூப்பரான வியூ உள்ள ரூம்னு சொன்னாங்க. நாங்கள் போனது ஹாலிடேயாக இருந்தாலும் பை காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கு இந்த ரூமை வந்து எங்களுக்கு கிடைச்சிது. அந்த ரூமோட என்ட்ரன்ஸ் இதுதான், நீங்கள் பாருங்களேன். இதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. நம்ம அந்த பொன்முடி அந்த ஹில் வியூ இருக்குல்ல, அது கூட நம்ம இங்கேருந்து நம்ம பார்க்க முடியும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம எங்கேயுமே போகாமல் இந்த இடத்துல இருந்து இந்த வியூவை அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ரூமை. அந்த ரூம்லேருந்து நம்ம பார்க்கக்கூடிய வியூவும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த பிளேஸ்லேருந்து இந்த ஹில்லோட ஃபுல் வியூவும் உங்களால் பார்த்து ரசிக்க முடியும். அவ்வளோ அழகாக அமேசிங்காக இருந்துச்சு இந்த பிளேஸே. நாங்கள் ஸ்டே பண்ண ரூமோட நம்பர் பார்த்தீங்கன்னா C4. இந்த ரூம் ஓப்பன் பண்ணினதுமே ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னதுன்னா ஒரு சோஃபா கம் பெட் இருந்துச்சு. அப்புறம் ஒரு டீபாய் கொடுத்துருந்தாங்க. ஒரு நல்ல ஸ்பேஷியஸான பெட் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வுடன் கிளாசெட்டு, டிவி, கெட்டில், மில்க் பவுடர்ஸ், மினரல் வாட்டர்னு சொல்லி எல்லாமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப இந்த ரூமில் பிடிச்சதே இந்த வியூ பாயிண்ட் தாங்க. இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வெளியிலையும் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம வந்து ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருந்தாலும் இந்த வியூ பாயிண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்டே நம்மளால் இருக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். மார்னிங்கில் ஒரு காஃபி குடிச்சிட்டு காலையில் எழும்பும்போது இந்த வியூ பாயிண்டில் எழும்புறது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் வந்து கொடுத்துச்சு. ஃப்யூச்சரில் நீங்கள் பொன்முடி விசிட் பண்ணும்போது இந்த ரூம் அவைலபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுங்க. இதோட ஃபீலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இயற்கையும் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த ரூமில் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன். வந்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் போயிட்டு இந்த ரூமில் நீங்கள் ஸ்டே பண்ணும்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரியாக இந்த சைட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கார்டன் வியூ வந்து இருந்துச்சு. இந்த விண்டோவில் நீங்கள் இந்த பிளைண்ட்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு அழகான கார்டன் வியூ உங்களால் பார்க்க முடிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ரூம் ஃபுல்லுமே ஒரு வியூவில் ஒரு இயற்கை மத்தியில் இருக்கிற மாதிரியான ஒரு ரூமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. ரெஸ்ட் ரூமும் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்துச்சு. அவங்க டாய்லெட் கிட், டவல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. குளிக்கிறதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு.
ஆஸ் யூஷுவலா எல்லா ரிசார்ட்ஸ்லயும் இருக்கிற மாதிரி கீசர், வாஷ் பேசின்ல ஹாட் வாட்டர் வரக்கூடிய ஃபெசிலிட்டீஸ் எங்கேயுமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வுடன் கிளாசெட் கொடுத்திருந்தாங்க. ஓவரால் எல்லா ஃபெசிலிட்டீஸுமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நீங்க கேட்கலாம், இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரிசார்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரிசார்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்ல எல்லா ஃபெசிலிட்டீஸும் வச்சு நமக்கு இந்த பிரைஸ்ல நாங்க புக் பண்ணும்போது இந்த ரூமோட ரேட் வந்து 4000 சொன்னாங்க. இதே இது நீங்க ஒரு பிரைவேட் ரிசார்ட்டுக்கு போனீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்ல கண்டிப்பா இந்த பிரைஸ் ரேட்ல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்ல. சோ இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபேமிலி ரிசார்ட்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் பத்தி பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய எல்லா பிளேசஸுமே அப்படியே நேச்சரோட அப்படி இணைஞ்சு இருக்கிற மாதிரியே இருக்கும். இது வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில வந்து இருக்கக்கூடிய நம்ம வந்து டீ எடுத்துட்டு இந்த பிளேசஸ்லாம் நம்ம பார்த்துட்டு அழகா வந்து நம்ம டீ குடிக்கலாம் இங்க இருந்து. அப்படியா ஒரு அழகான செட்டப் இங்க இருக்குது. இதுக்கு கீழே இருக்கிற ஃபுல்லா மிஸ்ட் கவர் ஆயிருக்குல்ல, அது ஃபுல்லா ஹில்லு தான். நான் அந்த ரூம்க்கு வெளியில காட்டினேன்ல அதே பிளேஸ் தான். பட் வந்து இந்த இடத்துல இப்போ நான் வர்ற டைம்ல ஃபுல்லா மிஸ்ட் கவர்டா இருக்கு. யூசுவலா பொன்முடியில வந்து மார்னிங் டைம்ல வந்து ஒரு 12:00லாம் நல்ல வெயில் தான் அடிக்குது. ஆனா ஈவினிங் ஆக ஆக அப்படியே அந்த மிஸ்ட் வந்து ஃபுல்லா வந்துருது. நைட் ஆகும்போது ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இதுதான் அந்த ரெஸ்டாரண்டோட வெளியில இருக்கிற இது. வெளியில வந்து நம்ம உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய பிளேஸ். உள்ள வந்து பஃபேக்கு தனியா ஒரு ஹால் மாதிரி. இது வந்து பஃபே ஹால். இது வந்து நாங்க டின்னர் சாப்பிட்டது. டின்னருமே ரொம்ப டீசென்ட்டா நல்ல டேஸ்டியா இருந்துச்சு. எல்லா சப்பாத்தி, சிக்கன், சூப், ஃப்ரூட்ஸ் எல்லாமே குடுத்திருந்தாங்க. டின்னர் முடிச்சுட்டு அப்படி நைட்டு எங்க ரூமுக்கு நாங்க போகிற வழி தான் இது. அங்க ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் கார் பார்க் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த பிளேஸ்ல வந்து கேம்ப் ஃபயர் வச்சிருந்தாங்க. பட் எங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. குழந்தைங்களோட அங்க வர வந்து வாக் பண்ணி போறதுக்கு கஷ்டமா இருந்ததுனால, நாங்க வந்து கேம்ப் ஃபயர் வந்து போய் பார்க்கல. ரூம் வந்து நைட்ல இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்க பக்கத்துல ரூம்ஸ் இருக்க மாதிரியே இல்ல. தனியா ஒரு ஹில்லுல நாங்க மட்டும் தனியா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எங்களுக்கு இருந்துச்சு. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கு வந்து புட்டு, கடலைக்கறி, அப்புறம் பழம், இட்லி, சாம்பார் நம்ம தமிழ்நாடு ஃபுட்டும் இருந்துச்சு. கேரளா ஃபுட்டும் இருந்துச்சு. டீ, காஃபி எல்லாமே வச்சிருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு ஃபுட்டுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க ரூமோட பக்கத்திலேயே சில்ட்ரன்ஸ் பார்க் இருந்துச்சு. இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த பார்க்ல இருக்கக்கூடிய எல்லா ரைட்ஸ் அண்ட் கேம்ஸ்ல வந்து கிட்ஸு கூட பெரியவங்களும் சேர்ந்து ப்ளே பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. பெரியவங்களோட என்ட்ரி டிக்கெட் ₹40ம் கிட்ஸுக்கு ₹20 வச்சிருந்தாங்க. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். நான் பார்க்குறேன். ஒரு பார்க்குல வந்து கிட்ஸும் பெரியவங்களும் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத. உங்களுக்கு இந்த மாதிரி பார்க் எங்கேயாவது இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணினோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்றேன். Until then, take care. Bye bye. God bless.